தானத்தின் மூலம் இறந்தும் 5 பேருக்கு வாழ்வளித்திருக்கிறாள் பிறந்த 10 மாதமே ஆன ஆலின் ஷெரின் அப்ரஹாம் என்ற பிஞ்சு குழந்தை. இவளின் இறப்பையும் உறுப்பு தானத்தையும் நெகிழ்ச்சியோடு நினைவு கூர்ந்து கேரள மாநிலமே கண்ணீர் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது. கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தைச் சேர்ந்த அருண் அப்ரஹாம் ஷெரின் தம்பதியினரின் ஒரே மகளான 10 மாத குழந்தை ஆலின் ஷெரின் அப்ரஹாம் கடந்த 5ஆம் தேதி கார் விபத்து ஒன்றில் சிக்கி படுகாயமடைந்தார். சுமார் ஒரு வாரத்திற்கும் மேலாக மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த அவருக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு மூளைச்சாவு ஏற்பட்டிருப்பதாகவும் இனி பிழைக்க வாய்ப்பில்லை எனவும் மருத்துவர்கள் கூறியிருக்கின்றனர். குழந்தையின் உடல் உறுப்புகளை தானம் செய்தால் அதன் மூலம் 5 குழந்தைகளை வாழ வைக்க முடியும் என மருத்துவர்கள் அறிவுறுத்த அதனை ஏற்றுக்கொண்ட பெற்றோர் ஆலின் ஷெரினின் கல்லீரல், 2 சிறுநீரகங்கள், இதயம் மற்றும் கண்கள் ஆகியவற்றை தானமாக வழங்கியிருக்கின்றனர். கொச்சியிலிருந்து திருவனந்தபுரம் வரை சிறப்பு கிரீன் காரிடார் அமைக்கப்பட்டு போக்குவரத்தும் முறையாக கட்டுப்படுத்தப்பட்டு சுமார் 230 கிலோமீட்டர் தூரத்தை 3 மணி நேரத்திற்குள் கடந்து ஆலினின் உறுப்புகள் 5 குழந்தைகளுக்கு மறுவாழ்வு அளித்திருக்கின்றன. இதன் மூலம் கேரளாவின் இளம் உடல் உறுப்பு நன்கொடையாளராக மாறியிருக்கும் 10 மாத குழந்தை ஆலினுக்கு அரசு மரியாதை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வு உண்மையான மனிதநேயத்தை பிரதிபலிக்கும் மாபெரும் கருணை செயல் என அம்மாநில முதல்வர் பினராயி விஜயன் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த செய்தி சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட ஆலினை லிட்டில் ஏஞ்சல் என குறிப்பிட்டதோடு பலரும் உடல் உறுப்பு தானத்தின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தி வருகின்றனர்.